மக்களே நம்ம ஃபைனலாக வேளாங்கண்ணிக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம குடி வந்து காணிக்க கொடுக்க போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேரியம்மா மாரியம்மா எல்லாமே ஒன்று தான். மக்களே இதுதான் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை, எல்லாமே மீனவர் கிராமங்கள். இதெல்லாமே கேட்கலாம். அதுக்கு சரி, இது 916ங்களா? இதுங்க சார், இது சார். இது பாப்பா கடைசி பார்த்தீங்க. நம்ம ஃபைனலாக வேளாங்கண்ணிக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம குடி வந்து காணிக்க கொடுக்க போகிறோம். காணிக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மேரியம்மா மாரியம்மா எல்லாமே ஒன்று தான் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு வைப்பாக இருக்குது. ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இடத்துக்கு வந்ததில்ல. அப்புறம் பாப்பாவுக்கு இன்னும் தோடு நாகப்பட்டினம் போய் நாங்கள் தோடு வாங்கிட்டோம். இங்கே எங்கேயுமே நகைக்கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இல்லை. சென்னையில் இல்லைங்களா? உங்கள் பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்களா? எங்கள் சென்னையில் எங்கம்மா? சென்னையில் எங்கே இருக்கீங்க? அம்பத்தூருங்களா? சரி, ஓகே. தம்பி சென்னையில் தான். வடபழனி. ஆமாம். அப்படிங்களா? சரி, சூப்பர். என்னமோ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னீங்க, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறீங்க, மறுபடியும் வண்டி ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. பாப்பாவுக்கு புதுசாக நம்ம மொட்டை அடிக்க போகிறோம் இல்லையா, அதனால புதுசாக ஒரு தோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஓ அப்படியா? ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு மொட்டையா செகண்ட் மொட்டை? இல்லை இது வந்து செகண்ட் மொட்டை. ஃபர்ஸ்ட் மொட்டை குலதெய்வத்துக்கு கொடுத்தாச்சு. இது வந்து செகண்ட் மொட்டை மேரி அம்மாவுக்கு கொடுக்கும். மேரி அம்மா. மாரியம்மான்னு மேரியம்மான்னு எல்லாம் ஒன்று தாங்கறியா? ஓகே, சரி. தோடு எடுக்க போகிறோமா? எங்கே போகிறோன்னா என்ன தோடு எடுக்க எங்கே போகிறோன்னா? நாகப்பட்டினமா? வேளாங்கண்ணியில் சொல்கிறாங்க இங்கே வந்து நகைக்கடையே கிடையாதுங்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே நகைக்கடையே கிடையாது, அதனால் நாகப்பட்டினம் தான் அப்படின்னாங்க. சரி, அதனால் நாகப்பட்டினம் வண்டி விட்டுட்டோம். சின்னதாக பாப்பாவுக்கு வந்து காது தோடு எடுத்துகிட்டு மறுபடியும் வரோம். மக்களே இதுதான் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை, எல்லாமே மீனவர் கிராமங்கள். இதெல்லாமே சுற்றி மீனவர்கள் தான் இருக்கிறாங்க.
நாகப்பட்டினம் வந்துருச்சு. ரயில்வே தாண்டா ரயில் நாகப்பட்டினம். சரிண்ணா. ரயில் காசு நின்று இருக்காது. இந்த பக்கம் ஃபிஷ் போர்ட். ஃபிஷ் போர்ட்டு. நாகப்பட்டினம் வந்த இது மீன்பிடி துறைமுகம். மீன் துறைமுகம். என்னாச்சு ராஜ்மா மூஞ்சி காட்டு. என்னாச்சு தலைவர், என்னாச்சு, என்ன சிரிக்கிறீங்க? ஆட்டோல வந்து சார் யாரை எட்டி பார்த்துருக்கோம். எட்டி பார்க்குறாங்களா? தெரியல. என்னமோ சொல்லிட்டு போ. இல்லை கேட்கலாம் அதுக்கிட்ட. என்ன நினச்சிக்க நீ? என்னாச்சு, நீ என்ன நினைக்கிற? என்ன டெட் பாடி அக்கற வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இது 916ங்களா? இதுங்க சார் 916. சரி, ரொம்ப பெருசா இருக்கு. சார் இது சார் ரேட் டிஸ்கவுண்ட் போடுங்க. அப்போ பண்ணி சார் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கீங்க, கம்மி பண்ணி இல்லை அது மட்டும் இல்லை, நாங்கள் யூடியூபர். அப்படியா? ஆமாம் சார், நம்ம கடை திறந்து 8 வருஷம் ஆகுது. ஓகேங்க சார். 8 வருஷத்துக்காக நாங்கள் குழுக்கள் வச்சுருக்கோம். ஓகே. கார்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவோம். அப்படியா? சரி, ஓகே, பார்ப்போம். அந்த ஒரு மூவியில் தெரியுமா, துணி வாங்குவாங்க, அதில் சிங்கப்பூர் போவாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஓகே கேட்டோம், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் சாஹா. ஷாங்களா? நம்ம கடை பேருங்க சார்? ஸ்டார் ஜுவல்லரி, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பஜார் ரோட்ல இருக்கு. ஆமாம் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஷோரூமுக்கு எதிரில் இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சிங்கிள் பாக்ஸில் உங்களோட கீழே சீட்டை வந்து ஃபில் பண்ணி போட்டோம், பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. கண்டிப்பாக சார், தேங்க்யூ. A few hours later. முடி காணி கொடுக்கணும், இதுதான் காணி கொடுக்குற இடம் இது. இது பாப்பா கடைசியாக கொஞ்சம் முடி பார்த்துக்கல. பாப்பா வந்து ஆக்சிலம்ல தான் படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக்லாம் அவங்களுக்கு நிறைய இவங்க வந்து கொஞ்சம் ஆக்சிலமில் இருக்காங்க. அதில் இப்போ கிருஷ்ணகிரி இதெல்லாம் கொஞ்சம் பாப்பாக்கெல்லாம் புரியும். மதர் மேரி சுப்பீரியர் இந்த இடத்துல தான் நம்ம முடி எடுக்கணும். முடி காணிக்கு 50 ரூபாய். காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கு. அண்ணா காது குத்துறீங்களா? இது வரைக்கும் காது குத்தலையா? ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஓகே, சின்னதாக இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி காது குத்திடுறோம். சரி, ஓகே. எவ்வளோ? 50. எவ்வளோ? பரவாயில்ல. 50 ரூபாய். எடுத்துடலாமா?
அடிச்சாச்சு, மொட்டை அடிச்சு, நல்லா கியூட்டாக அடிச்சாச்சு. முடி வந்து காணிக்கு முடியல செலுத்திடும். காணிக்கு பற்றி நம்ம வந்து முப்பதாயிரம் கொடுப்பாங்க. கையால் காணிக்கு செலுத்தணும். ரொம்ப சந்தோஷம். A few minutes later. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை போட்டாச்சு. பாப்பா வந்து இப்போ வந்து குளிக்க வச்சுட்டு வந்து காது குத்திட்டு அப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு இப்போ இங்கே அந்த கோயிலில் வந்து டோக்கன் வாங்கினோம்னா அங்கேயே நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது குளிக்கிறதுக்கு. நம்ம லாட்ஜில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து காது குத்திட்டு நம்ம வந்து போவோம். ஓகேவா? நம்ம போய் குளிச்சுட்டு இருக்கோம். மக்களை பாருங்க, இந்த லாட்ஜில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. மக்களே இங்கே ராஜ்குமார் பாப்பாவுக்கு அங்கே வந்து தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஆனால் இங்கே ருத்ரானும் ராஜ்குமாரும் கோயில் பக்கம் வந்தாங்க. அவங்க தான் தேடிட்டு இருக்கிறேன். அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது சந்தனமா? காட்டுமா காட்டுமா காட்டுமா, இங்கே பாரு சார். ஓகே, தேங்க்ஸ் சார். என்னமோ என்ன சந்தனம்லாம் ரெடி ஆச்சா? ஆ ஆ பாப்பாவுக்கு மாலை, மாதா அம்மாவுக்கு மாலை வாங்கிட்டு நாம வந்து டைரக்டா தர்ஷன் பண்ணலாம். காது குத்த போகிறோம். சரி, சரி சரி. மாதாக்கு ஒரு மாலை வாங்கிக்கலாம். ரொம்ப அழகான மாலை. மாலை வாங்கிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு.
வச்சுட்டு பாப்பாக்கு மொட்டை அடிச்சுட்டு காது குத்தி வச்சு அப்புறம் வந்து நம்ம மாதாவுக்கு மாலை செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே பின்னாடி வெளியே வந்து கேண்டல் கொளுத்திட்டு அப்புறம் நம்ம முடிக்கணும். உள்ள வந்து வீடியோ அலௌடு இல்லை. காணிக்கை செலுத்துது. எல்லாமோ எப்படி இருக்கு? அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி மாதாவுக்கு மாலையும் செலுத்திட்டு தேங்காய் பழம் ஒடிச்சு வாங்கியாச்சு. நம்ம வெறும் கேண்டல் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு கிளம்புற வேலை தான். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. என்னோட மாமியார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க மாதா கோயிலுக்கு நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை, அவங்க பேத்தி மூலமாக நாங்கள் வந்து நடத்திட்டு ஃப்ரெண்ட் வந்து வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க. மாதா இருக்காங்க. ஜீசஸ் அப்படியா? என்ன காடு? அரிசி மாவு உருண்டை. அரிசி மாவு உருண்டையா? மக்களே பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம வேளாங்கண்ணி ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. நல்லா பாப்பாக்கு வந்து முடி காணிக்க கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து இந்த தரிசனம் பார்த்துட்டு நல்ல திருப்தியாக சந்தோஷமாக கிளம்புறோம். நல்ல ஹோட்டல் ரூம் இந்த ரூமில் ஸ்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. இப்போ வந்து முடிச்சாச்சு, இப்போ கிளம்புறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. பாய். அந்த பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிருங்க.